வணக்கம். அனைவருக்கும் 80வது சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்வதில் மிகவும் பெருமை கொள்கின்றேன். இந்த நல்ல நாளில் நமது சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து சென்ற தலைவர்களையும் சுதந்திர போராட்ட வீரர்களையும் நினைத்து பார்ப்பதிலும் அவர்களுடைய தியாகங்களை பகிர்ந்து கொள்வதிலும் அவர்களுக்கான நன்றி செலுத்துதல் உள்ளது. குறிப்பாக தேசபிதா அண்ணல் காந்தியடிகளின் தியாக எண்ணங்களை நாம் நிறைய படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்திற்கு உலக நாடுகள் முழுவதும் சுதந்திர போராட்டத்தையும் ஆட்சி மாற்றத்திற்கான புரட்சியையும் தலைமை தாங்கியவர்கள் ஆட்சி மாற்றம் வந்த பிறகும் சுதந்திரம் கிடைத்த பிறகும் அவங்க தான் அந்த உயர் பதவியில் அமர்ந்திருக்கிறாங்க. பிரதமராகவோ அதிபராகவோ அமர்ந்திருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் சுதந்திர போராட்டத்தை முன்னின்று எடுத்து சென்ற அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் சுதந்திரம் கிடைத்த நாளன்று அவர் டெல்லியிலே இல்லை. இன்னும் கூடுதலாக சொல்ல போனால், தனது அரசியல் வாரிசு என்று அறிவித்த நேரு அவர்கள் பிரதமராக பதவியேற்கும் போது அவர் பக்கத்திலே இல்லை. அவர் எங்கே இருந்தார்? கல்கத்தாவில் நடந்த மாபெரும் கலவரத்தை சமாதானம் செய்வதற்காக கல்கத்தாவில் இருந்தார். மாபெரும் போராட்டத்திற்கு பிறகு சுதந்திரம் வாங்கியிருக்கோம். தனது அரசியல் வாரிசு பிரதமராக பதவியேற்கிறாரு. அங்கே கூட இல்லாமல் என் மக்கள் தான் முக்கியம், என் நாடு தான் முக்கியம் அப்படின்னு அந்த கல்கத்தாவில் போய் அமர்ந்திருந்தார் பாருங்க. அந்த குணம், அந்த தியாக உணர்வு நம்மிடையும் கொஞ்சம் வளர்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இன்றைய காலச்சூழலில் ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டா, ஒரு சில்ல மாற்றத்திற்கு நாம் காரணமாக இருந்துட்டோம் அப்படின்னா, அந்த தலைமை பதவி எனக்கு தான் வேணும், எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ நான் தான் அதில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துருச்சு. ஒரு சின்ன செயலுக்கான அங்கீகாரம் எனக்கு வேணும், அதற்கான மரியாதை எனக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. காந்தியடிகள் மாதிரியான இந்த எண்ணம் கொண்டவர்கள் வாழ்ந்த இந்த பூமியில் பிறந்து வளர்றது மிகப்பெரிய மகத்துவமாக நான் கருதுகின்றேன். மிக்க நன்றி. அனைவருக்கும் எனது சுதந்திர தின வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.